பிரியமானவர்களே, இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. எசேக்கியேல் 37:11 இப்படியாய் கூறுகிறது: அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தார் அனைவருமே. இதோ அவர்கள், எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம் என்கிறார்கள் என்பதாக. உங்கள் உலர்ந்த வாழ்வு மீண்டும் துளிர்க்கும். யுவர் ட்ரை லைஃப் வில் ஸ்ப்ரவுட் அகெயின் என்ற தலைப்பின் கீழ் இன்றைய மன்னாவை தியானிக்கப் போகிறோம். எசேக்கியேல் தீர்க்கதரிசியை கர்த்தர் ஆவிக்குள்ளாக்கி உலர்ந்த எலும்புகள் நிறைந்த பள்ளத்தாக்கு நடுவில் கொண்டு போய் நிறுத்தினார். அந்த எலும்புகள் மகா திரளானதும் மிகவும் உலர்ந்ததுமாய் காணப்பட்டது. கர்த்தர் எசேக்கியேலை நோக்கி, இந்த எலும்புகள் உயிரடையுமா என்று கேட்டார். இந்த எலும்புகள் இஸ்ரவேல் வம்சத்தாரை குறிக்கிறது என்று மேற்குறிப்பிட்ட வசனம் கூறுகிறது. பாபிலோனில் அடிமைகளாய் காணப்பட்ட யூதாவின் குடிகளையும் இவர்களுக்கு முன்பு சுமார் 150 வருடங்களுக்கு முன்பாக அசீரியர்களால் அடிமையாக்கப்பட்ட இஸ்ரவேலின் மற்ற கோத்திரங்களையும் குறிக்கிறது. அதாவது முழு இஸ்ரவேல் தேசத்தின் ஜனங்களையும் குறிக்கிறது. இப்பொழுது அவர்கள் அனைவரும், இதோ எங்கள் எலும்புகள் உலர்ந்து போயிற்று, எங்கள் நம்பிக்கை அற்று போயிற்று, நாங்கள் அறுப்புண்டு போகிறோம், எங்களுக்கு இனி எதிர்காலம் இல்லை, நாங்கள் அடிமைகளாகவே வாழ்ந்து நாட்களை முடிக்க வேண்டியதுதான் என்று நினைத்து கலங்கி காணப்படுகிறார்கள். ஆனால் அவர்களை விடுவித்து திரும்பவும் இஸ்ரவேல் தேசத்தில் கொண்டு வந்து நாட்டி அவர்களை மீண்டும் துளிர்க்க பண்ணுவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்தார். என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன், நீங்கள் உயிரடைவீர்கள். நான் உங்களை உங்கள் தேசத்திலே வைப்பேன், அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள். இதை சொன்னேன், இதை செய்வேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுத்து அதை நிறைவேற்றினார். கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்களும் இஸ்ரவேல் ஜனங்களுடைய நிலையில் காணப்படலாம். நம்முடைய தேவன் விழுந்து போன தாவீதின் கூடாரத்தை திரும்பவும் எடுத்து நிலைநிறுத்தினவர். அதுபோல அவர் உங்களையும் மறுபடியும் நிலைநிறுத்துவார். இந்த குறிப்பிட்ட கடன் பிரச்சனையிலிருந்து விடுபட முடியுமா? வியாதியிலிருந்து விடுதலை கிடைக்குமா? தொடர் தோல்விகளிலிருந்து வெற்றி கிடைக்குமா? காத்திருப்புகள் கைகூடி வருமா என்று பல கேள்விகள் உங்களில் காணப்படக்கூடும். தேவன் உலர்ந்த எலும்புகளுக்குள் ஆவியை அனுப்பி உயிர் பெறச் செய்தவர். ஆரோனுடைய உலர்ந்த கோலை துளிர்க்க செய்தவர். உங்கள் வாழ்க்கையையும் மறுபடியும் உயிர்ப்பிப்பது அவருக்கு லேசான காரியம். ஆகையால் விசுவாசத்தில் குன்றி போய் விடாதிருங்கள். இஸ்ரவேல் எனும் கன்னிகையே, உன்னை மறுபடியும் கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் என்று வாக்கு கொடுத்தவர் உங்கள் ஒவ்வொருவரையும் மறுபடியும் கட்டி வாழ வைப்பார். எதிர்காலத்தை குறித்த கேள்விகளோடு காணப்பட்ட ரூத்தின் வாழ்க்கையை அழகாக கட்டி எழுப்பின கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவருடைய வாழ்வையும் கட்டி மறுபடியும் எழுப்புவது உறுதி. ஆகையால் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஜெபம் செய்வோமா? நல்ல தகப்பனே, உம்மை நன்றியோடு துதிக்கிறேன். இந்த மன்னா டுடே என்ற டெய்லி பாட்காஸ்டை கேட்கிற உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பீராக. அப்பா, உடைய பிள்ளைகளுடைய சுக வாழ்வை கர்த்தர் துளிர்க்க பண்ணுவீராக. எந்த நிலையிலும் உடைய பிள்ளைகள் காணப்பட்டாலும், ஒருவேளை சோர்வுகளுக்குள்ளாய் இவர்கள் காணப்பட்டாலும், இப்பொழுது கர்த்தருடைய ஆவியானவருடைய பிரசன்னம் ஆண்டவரே இவர்களுக்குள்ளாய் பிரவேசிப்பதாக. மறுபடியும் இவர்கள் நம்பிக்கையை கர்த்தர் உயிர்ப்பிப்பீராக. இன்னும் விசுவாசத்தில் கர்த்தர் உறுதிப்படுத்துவீராக. இவர்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கிற அத்தனை காரியங்களிலும் கர்த்தர் நன்மை செய்து மறுபடியும் இவர்கள் வாழ்க்கையை நீர் துளிர்க்க பண்ணுகிற, உயிர்ப்பிக்க பண்ணுகிற தயவிற்காய் கோடி கோடி ஸ்தோத்திரம். இன்றைய தினம் உம்முடைய பிள்ளைகள் கையிடுகிற வேலைகளை ஆசீர்வதியும். போக்கிலும் வரத்திலும் உடனிரும் கண்ணின்மணி போல காத்தருளும். ஆட்டுக்குட்டியானவருடைய இரத்தத்தின் பாதுகாப்பிற்குள்ளாய் ஒவ்வொருவரையும் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் வாழ்த்தி ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென்.